குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால் இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததான் மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களோட மாசி மாதம் 2026 பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாத சனியிலிருந்து விடுதலை, அதாவது உங்களுடைய 7.5 நாட்டு சனி இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6க்கு அப்புறம் விடுதலை ஆயிடுச்சு. அப்ப இந்த மாசி மாதம் இது வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். புதுசா ஒரு இடம் வாங்குறீங்க, புதுசா ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துல யோசிச்சு அடுத்த மாதத்துல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதா வரும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்காம இருந்திருக்கும், லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வீடு ஃபுல்லா பிரச்சனையா இருந்திருக்கும். இப்போ எல்லாமே செட்டில் ஆகி சார்ட் அவுட் ஆகி உங்களுக்கு அந்த திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி தொழில நிறைய முன்னேற்றங்கள். பாதகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமையும் போது, ராகுவோட இணையும் போது எப்பவுமே வார்த்தைகளை கவனம் தேவை. தேவையில்லாம பேசாதீங்க. இது மட்டும்தான் பெரிய மைனஸ். ஸோ அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முன்னேற்றம், புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி தாயினால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. தந்தையினால் இது தாய்க்கு கொஞ்சம் உடல் நலம் கொஞ்சம் பாதிப்பு வரும் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால. அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வாயில ஹீட்டு, அவங்களுக்கு வாயில ஹீட், உங்களுக்குமே அதுதான் நடக்கும். இந்த ஹீட்டில் நாக்கில் கொப்பளம் வர்றது இது எல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாடி கூலிங்காக நீங்கள் ஜூஸஸ் நிறைய குடிச்சு நல்லா பழங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதெல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரசியலில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து தான் இது பண்ணுவார். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா சனி அப்படிங்கும்போது உங்களோட 2ஆம் வீட்டை சூரியன் பார்க்கும்போது இது எல்லாமே காம்பினேஷன் பண்ணும்போது புது நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க, ஒரு பெரியவங்க வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், அரசியல் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய படிப்புக்குரிய காரியங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஹெல்ப் வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்ரன் 2ல வரும்போது நிறைய பெண் தெய்வ வழிபாடுகள் இந்த டைம்ல நீங்க ஜாஸ்தி பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி சித்தர் வழிபாடு இது எல்லாமே உங்களுடைய லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட ஜனனகால ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, அந்த வீட்டு பலன்களே அந்த பாவகத்திலிருந்து கொடுப்பாரு. அப்போ சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தசா புக்தியின் அடிப்படையில் இந்த பலன்கள் மாறும். ஒருவேளை நல்ல தசாபுக்தியா இருந்துச்சுன்னா சூப்பர், கை வேற லெவல் உங்களை கூப்பிட்டு போயிடும். இதே பாதகம் செய்யற தசாபுக்தியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கான பரிகார சூட்சமங்கள் எல்லாமே இருக்கு. கீழே இருக்கு நம்பருக்கு கால் பண்ணி என்ன மாதிரியான பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் தான் இதெல்லாமே செய்யும் போது நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆயிடும். என்னோட பரிகாரங்கள் சொல்லி நிறைய பேர்த்தோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாருமே எங்கிட்ட ஆன்லைன்ல, ஏன்னா அப்ராட்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது இவ்வளவு எளிமையா நீங்க பரிகாரங்கள் சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கான, இது பண்ண என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் மூலியமா நம்மளுடைய தலையெழுத்தையே மாத்தலாம். எல்லாருக்கும் விதிகள் படிதான் பிரச்சனைகள் வரும். இது விதி, ஆல்ரெடி எழுதப்பட்ட விதி. அப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ண, சில பரிகாரங்கள் கரெக்டா நம்மளுடைய நன்னடத்தையினாலும் பரிகாரங்கள் மூலியமாகவும் இது நல்லா கொண்டுட்டு போகும் நம்மளுடைய லைஃபை. ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான், நம்ம எல்லாமே பார்த்துட்டே இருக்கோம். அப்போ எப்போதான் நம்ம சரி பண்றது, பிரச்சனையோடய நம்ம உலா வர முடியுமா, நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம்ல. ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டே இருப்போம், சண்டை போட்டே இருப்போம், ஒரு காலகட்டத்தில் நம்ம பேசுறதே நிப்பாட்டிடுவோம். ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு அந்த யோசனை வரும், இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நம்ம அமைதியாக போனால் நல்லது. நான் அந்த டைம்ல அமைதியாக போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நல்லது நடக்கும். அதை தான் நான் சொல்றேன். ஆனாலும் கோவப்படக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதெல்லாம் நான் சொல்லலை. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ எரிச்சல்களும் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு விலகி உங்களுக்கு நன்மையை தரும். சிவனையும் பெருமாளையும் பிடிச்சிக்கோ, உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும், மாசி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். பொது பலன் தான். ஏன் அப்போ இந்த மாசி மாதம் மகர ராசிக்கு பலன் எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி, நான் உங்கள் குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு, ஜோதிடர் பிளஸ் ஆசிரியர். நாம பாத்தீங்கன்னா திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு சில நட்சத்திரங்களும் லக்னங்களும் தான் நம்ம இயக்குகிறதுன்னு சொல்லி நேரடி வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்புல ஜோதிடம் தெரிந்தவர்களும் சேரலாம், தெரியாதவர்களும் சேரலாம், முதுநிலை உயர்நிலை சம்பந்தப்பட்டவங்களும் சேரலாம். யாரு வேணாலும் சேர்ந்து படிச்சுக்கலாம். இந்த வகுப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, துல்லியமா ஒருத்தருக்கு இந்த வயதில் இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல கல்யாணம் ஆகும், இல்ல ஆகாது, இல்ல ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போ அந்த வயசுல முயற்சி பண்ணா போதும். அவங்களுடைய செயல்பாடு தொழில் அதே மாதிரிதான். இந்த வயசுல இருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா முன்னுக்கு வரலாம். இல்லைன்னா இந்த வயசுல உங்களுக்கு சொந்த தொழில் அமையும், உத்தியோகம் அமையும், அரசாங்க உத்தியோகம் அமையும், அடிமை தொழில் தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிறப்பாக ஜாதக முறையில அவங்களுடைய ஜாதகம் சரியான முறையில் இருந்தால் எடுத்துரைக்க முடியும், சொல்லி அவங்களை செயல்படுத்தி வழி நடத்த முடியும். அந்த வகுப்பு தான் நேரடி வகுப்பா பாலக்காட்டுல எடுக்கிறேன், கேரளா பாலக்காட்டுல எடுக்கிறேன். அப்போ இது நேரடி வகுப்பு, தங்கி படிக்கக்கூடிய வகுப்பு. நம்ம அங்கேயே தங்கணும். அப்போ உணவும் தங்குமிடமும் இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு. அது எவ்வளோ என்ன ஏதுங்கிறது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா சொல்லுவோம். மாசம் மாசம் ரெகுலரா எடுக்கக்கூடிய வகுப்பு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் தங்கி படிக்கலாம். இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதத்துக்கு மகரம் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, மகரம் ராசி இனி இந்த மாசி மாதத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிகரத்தை தொடுவதற்காக தன் முழு முயற்சியை செயல்படுத்த போகிறது. சிங்கில இருந்தாலும் சிங்கம் தான் சொல்லக்கூடிய ஒரு குணம் மகர ராசிக்கு இருக்கு. ஏன்னா தனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் தன் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாத ராசியை சொல்லலாம் மகர ராசிக்காரர். இப்ப பாத்தீங்கன்னா 10 வருடமா பல பிரச்சனைகளை அனுபவிச்சு வந்தாலும் அதுல சில நல்லதுகளை நினைத்து சந்தோஷப்பட்டு தன்னை தானே தாங்கி இயக்கும் ராசி தான் மகர ராசி. அது இல்லாம பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தன்னுடைய வீட்லயே 2ஆம் வீடான கும்பத்துக்கு தான் இப்போ 5 கிரகங்கள் பயிற்சியாக போகுது. மாசி 5ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு 5 கிரகங்கள் இருக்கும். அந்த கட்டத்துல 2ஆம் இடத்தில் 5 கிரகங்கள். அப்போ இந்த கிரகத்துடைய அமைப்பை பாத்தீங்கன்னா 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பம். அப்போ மெயினா அந்த தனம், வாக்கு, குடும்பத்துக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பழகிக்கணும். அப்பா, அம்மா, மனைவி, உறவினர்கள், பணம் கொடுத்து வாங்கிறது, அதே மாதிரி குடும்ப உறவுகளை பேணி காப்பது, கூட பிறந்த சகோதரியும் சகோதர சகோதரிகளிடம் சரியான முறையில் அணுகுவது. இல்லைன்னா இதுல எல்லாத்துலேயுமே இப்போ இந்த பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய மாசி மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இடைஞ்சல்களாக வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இந்த இடைஞ்சல்களை சமாளித்து வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் தாங்கியாச்சு, இதுக்கு மேல என்னங்கிற மாதிரி தான் நீங்க உங்களோட சிந்தனை இருக்கும். அப்போ அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் வெற்றியை தரும். அந்த வெற்றி இந்த மாதம் நீங்க எதை தீர்மானிச்சு கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை எல்லா மாதத்துக்கும் கொண்டு வரும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஏதாவது ஒரு புது புது தொழில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், வண்டி வாகன மாற்றம், செயல் மாற்றம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல மாற்றங்கள் உங்க தடுமாற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை தரும். மாற்றங்கள் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாற்றம் தான் உங்களுக்கு பெரிய நிதானத்தையும் நிலையையும் உயர்வையும் உங்களுக்கு தரும். அப்போ ஒரே இப்போ பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு உள்ளூருக்கு வரணும்னு தோணும், உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு வெளியூர் போகணும்னு தோணும். சொத்துல இப்ப தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, பெரியப்பா சொத்து, பெரியம்மா சொத்து, அதாவது அண்ணன் தம்பிகள் உடைய இழப்பு காரணமாக அந்த மகர ராசிக்காரனுக்கு அவங்களுடைய சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொத்துனால் வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டாக்குமெண்ட் உங்க பேருக்கு மாறலைன்னு சொன்னா இந்த மாசம் அதுக்கு உண்டான முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. திருமணம் ஆகாத நிறைய பேருக்கு இந்த மாசம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்போ, இல்ல பெண் கிடைக்கக்கூடிய அமைப்போ, காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்போ, கலப்பு திருமணம் செய்யக்கூடிய அமைப்போ வருகிறது. அதற்குண்டான ஆரம்பம் தொடங்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் நடக்கிறவங்களுக்கு கேஸுக்கு உண்டான பலன்
ஒரு வெற்றியான சூழ்நிலையாக வரும். அப்போது அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது உங்கள் கைக்கு வரக்கூடியதோ இல்லை புதிய வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி கோர்ட்டு போலீஸுன்னு நீங்கள் தேவையில்லாமல் பெனால்ட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா ட்ரிபிள்ஸ் போனேன், ஏதாவது மது சாப்பிட்ருந்தேன், அதே மாதிரி வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை, ஹெல்மெட் இல்லை அப்படின்னு சொல்லி பெனால்ட்டி கட்ட வேண்டியது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியாக இருக்கிறது. அப்போது இந்த மகர ராசிக்கு சொல்கிற நல்லது கெட்டதும் எல்லாத்துக்கும் நடந்துருமா அப்படின்னா, இந்த மகர ராசிங்கிறதுல ஒரு 50 லட்சம் பேர் குறைஞ்சது இருப்பாங்க. 50 லட்சம் பேர்த்துக்கு இது நடக்காது. ஏன்னா அவங்க சுய ஜாதக பிரகாரம் இப்போ கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் சுய ஜாதகத்தில் பலமாக இருந்து தசாபுத்தி நடத்தினா பாதிப்பு கம்மியா இருக்கும், நன்மை அதிகமா இருக்கும். அதே மாதிரி சுய ஜாதகத்துல கோச்சாரத்திலையும் கிரகங்கள் கெட்டிருந்தா இந்த மாசம் அதிகப்படியான பாதிப்பை சந்திப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஜீவனமே பாதிக்கக்கூடிய சக்தியா இருக்கும் இந்த மாசம். வருமானம் இல்லாம கை முதல் போறது, சொந்த தொழில் செல்றவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஒரு பாதிப்பு தரக்கூடிய மாசமா கூட இருக்கும். ஏன்னா அப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியும் இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி எப்படி பலமா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தான் உறுதியான அமைப்பா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ராசிக்கு ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்கன்னா அந்த 50 லட்சம் ஜாதகமும் செயல்படும்ல பொது பலன். அப்போ அதை ரெண்டையும் நம்ம கலந்து பார்த்து நம்மளுடைய செயல்பாட்டை செய்தால் நமக்கு ஒரு வெற்றி வரும். அந்த வெற்றி ஒரு நிலையான வெற்றியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையருடைய பிரிவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஒரு டைட் பொசிஷன் வரும் மகர ராசிக்காரங்க வீட்டில், நிறைய வீட்டில். அப்போ அவங்களோட உடல்நிலையை சரிவர பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் போய் மகர ராசிக்கு 6ல் உட்காந்துருக்காரு. அப்போ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள், வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டிய வருமானம், வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய விசா தீர்ந்திருக்கிறது, இல்லை ஊரில் போய் நம்ம யாருக்கு தெரியாமல் இருந்து தொழில் பண்ணி வாழ்றது, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதம் அவர்களுக்கு ஏதாவது போலீஸு கேஸு அவங்க பிடிபடுறது சிக்கிறது இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துடும். அந்த சிக்கல்ல இருந்து ஜாக்கிரதையாக இருந்தால் சம்பாரிச்சுட்டு நிதானமாக வரலாம். யாருக்கிட்டையும் அதிகப்படியான வாய் பேசக்கூடாது. வாக்கையும் நாக்கையும் கண்டிச்சு வைக்கணும். வாக்கு நாக்கும் கண்டித்து இருந்தால் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் தான். அவர் வந்து சுய ஜாதகத்தில் ஆட்சி உச்ச பலமாக இருந்து இப்போ உங்க ராசியை பார்ப்பதோ இல்லை உங்க ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தை வந்து பார்ப்பதோ, அந்த கிரகம் அந்த சனி பகவானை பார்ப்பதோ எல்லாம் இருந்ததுன்னா ஒரு நல்ல பலன் இருக்கும். அதாவது முடிந்தவரை முயற்சி செய், முடியவில்லை என்றால் தளர்ச்சி ஆகாதுன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தான் நீங்க. அப்போ உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் வழிபாடு, தாயமங்கலம் முத்துமாரியம்மன் வழிபாடு, தாயமங்கலம் முத்துமாரியம்மன் வழிபாடு இது வந்து சிறப்பா இருக்கும். உள்ளூர்ல கருமாரியம்மன் வழிபாடு சிறப்பா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதியோர் இல்லத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு போயிட்டு அரிசி பருப்பு இல்லை இந்த மாதிரி ஏதாவது உணவு வகையில அவங்களுக்கு உதவி பண்ணலாம். பால் வாங்கி தரது இவங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை தரும், காரிய வெற்றியை தரும், நிலையான ஒரு என்ன சொல்லுவாங்க, நிலையான ஒரு தொழிலுக்கோ இல்லை ஒரு ஆக்கத்துக்கோ ஒரு உதவியாக இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷய அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில்
அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர், 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அதை தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அதை தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல வந்து கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர வந்து இது சாப்பிடும் நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது,
எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 6/3/2026 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி முடியறது. பெரிய ஏற்றமான காலம். இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு. கவலைப்பட தேவையில்லை. இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பின்னடைவு, அது தவிர வந்து எந்த இடத்துலையும் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயம், கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாத தருணமாக இருந்தது. எல்லா விஷயங்களிலும் உடல் நலத்தில் பின்னடைவு, பண செலவுகள் அதிகமாக இருந்தது, பண விரயங்கள் அதிகமாக இருந்தது, மன கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன் சொல்லுவோம். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் 3 மாத கிரகங்கள், ராகு மற்றும் சனி 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் வந்து எல்லா பக்கத்துலேருந்து வரும். கவலைப்படவே வேண்டாம். யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், நான் இதை எடுத்தேன்னா நிச்சயம் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் கொடுக்காதீங்க. பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசியிலேயே வந்து செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அவரே 4ஆம் அதிபதி. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது வீடு மூலியமாக தொழில் செய்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேனால் புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்பு, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 6/3/2026 முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல உங்களுடைய அதாவது 5 பத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய திரிகோண கேந்திர அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். உச்சம் பெற்று போகிறார். அதனால் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது உங்களுடைய முயற்சி பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் லா அண்ட் ஆர்டர், அதை தவிர எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்பந்தம், இரும்பு சம்பந்தம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்கள், ரோடு கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். காவல்துறை, சட்டத்துறை, இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தாலேயானால் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் மதி மயங்க கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு பார்த்தோன்னா 2/3/2026 3/3/2026 வரலும் உண்டான 2 நாட்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டம். இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய
விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், முயற்சி நல்லபடியாக இருக்கும். அது தவிர குழந்தை பிராப்திக்கு ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா காலபைரவர் போய் சேவிச்சுட்டு வாங்க. காலபைரவர் சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர். வடகிழக்கு மூலையில் சிவன் கோவிலில் இருப்பார். கோவிலை கட்டி காக்கிறது அவர் தான் சொல்லக்கூடியவர். அதனால் சாவியை கூட அங்கே தான் வச்சுட்டு போவார். காலபைரவரை போய் தேய்பிரை அஷ்டமியில் போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சி பண்ணுறது மூலியம், அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய வடிகாலாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.